கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 2785, மார்ச் 19:1. பாடத்தின் தலைப்பு: இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. பக்கம் 931 முதல் 939 முடிய. ஆதார வசனம்: லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 13 முதல் 26 வசனங்கள் முடிய. வெளிவேஷமான நியாய விசாரணையும் போலித்தனமான நீதியை செயல்படுத்திய பிற்பாடு பரிசேயர்களும் வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஊழியர்களும் கூச்சலிட்டு கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தாரும் அதிகாலை பொழுதில் இயேசுவை பிலாத்துவினிடத்திற்கு இழுத்து சென்றார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28வது வசனம். ஆனால் அங்கு சென்ற அவர்கள் முற்றத்திலேயே நின்றுவிட்டார்கள். அநேகமாக இயேசு விசாரணை அறைக்குள் தனிமையில் அரண்மனையின் காவலாளரால் அழைத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். யூதர்கள் உள்ளே பிரவேசிப்பதை தவிர்த்தனர். ஏனெனில் ஒருவேளை அவர்கள் பிரவேசித்தால் அது அவர்களை சம்பிரதாய முறைப்படி தீட்டுப்படுத்தி அன்றைய நாள் இரவில் அன்று ஆரம்பிக்க இருக்கும் பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதையும் தடுத்துவிடும் என்பதினாலேயே ஆகும். இது எத்தகைய ஆச்சரியமான கலவையை கொண்டுள்ளது! அதாவது அசுத்தம் மற்றும் சுத்தத்தின் கலவையை நமக்கு காட்டுகின்றது. குறைவான முக்கியத்துவமுடைய காரியங்களில் உள்ள ஒரு சிறு எழுத்திற்கும் ஒரு எழுத்தின் உறுப்பிற்கும் அவர்கள் எவ்வளவு சரியாக செயல்படுகின்றனர். ஆனால் தெய்வீக நியாய பிரமாணத்தினுடைய உண்மையான சாரமாகிய அன்பு மற்றும் இருதயத்தில் தூய்மை தொடர்பான அனைத்து காரியங்களுக்கும் முற்றிலுமாக புரிந்து கொள்வதில் எவ்வளவாய் தவறிவிட்டனர். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாமோ இம்மாதிரியாக நீதியின் மீது அன்பு இல்லாமலும் முழுமையாக பரிசுத்தம் இல்லாமலும் கெட்ட இருதயம் உடைய நிலையிலும் வெளி தோற்றமாக மத ரீதியான சடங்காச்சாரங்களை அனுசரிப்பதும் வெளித்தோற்றமாக சடங்காச்சாரமான விஷயங்களில் ஜாக்கிரதையும் உண்மையும் காட்டுவதுமான விஷயங்கள் நமக்குள் வளராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். உண்மையை சொல்லப்போனால் யூதர்கள் மத்தியில் காணப்பட்ட இந்த பிரதான ஆசாரியர்கள் தங்கள் மதத்திற்கடுத்த வெளித்தோற்றமான அனுசரிப்புகளில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பினும் இவர்கள் தெய்வீக கண்ணோட்டத்தின்படி பார்க்கும்போது இருதயத்தில் கொலை பாதகம் கொண்டவர்களாக இருந்தனர். நாம் இவர்களைப் போன்று இல்லாமல் இருப்போமாக. யூதர்கள் தங்கள் இனத்தான் ஒருவனை ரோம தேசாதிபதி முன்பு குற்றம் சாட்டுவது அரிதான காரியமாகும். ரோமர்களிடமிருந்து தங்கள் தப்பிதங்களை மறைத்து கொள்வதும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது முடிந்த அளவுக்கு இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பதுமே இவர்களுடைய வழக்கமாயிருந்தது. பிலாத்து தங்கள் கோரிக்கைக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து விடுவார் என்று இஸ்ரேல் தேசத்தின் இந்த பிரதானமான மனுஷர்கள் துணிவுடன் நம்பிக்கையுடன் எண்ணினார்கள். ஆனால் பிலாத்து தன்முன் கொண்டு வரப்பட்ட இவ்வழக்கு தொடர்பான விஷயங்கள் குறித்து விசாரித்தபோது அல்லது ஒரு யூதனை அவனுடைய இனத்தாரின் குறிப்பாக அவன் இனத்தின் தலைவர்களின் கோபத்தினின்று விசேஷமாக பாதுகாக்கும் பொருட்டு நியாயம் வழங்க விரும்பினவராக விசாரித்தபோது அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள் முடிய. இவ்வசன பகுதியில்
பிலாத்துவின் கேள்வியும் யூதர்களின் பதிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரோம அரசாங்கமானது மரண தண்டனை அளிப்பதற்கான அதிகாரத்தை யூதர்களின் ஆலோசனை சங்கத்தாரிடமிருந்து எடுத்துவிட்டது. மேலும் இயேசுவுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டுமே ஒழிய வேறு குறைவான தண்டனை அளிக்கப்படக்கூடாது என்பது அவர்களுடைய மனங்களில் காணப்பட்டது. நியாயத்தை விசாரிக்காமல் பிலாத்து தங்கள் குற்றச்சாட்டிற்கு உடனடியாக சம்மதம் அளித்து விடுவான் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு தோல்வியடைந்தது. ஆகவே இப்பொழுது வேறு விதத்தில் அவர்கள் தங்கள் கோரிக்கையை வைக்க வேண்டும். அதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும். மேலும் அக்குற்றச்சாட்டானது ரோம தேசாதிபதியிடம் முறையிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறியது குற்றம் என்பதின் அடிப்படையில் காணப்பட்ட அவர்களுடைய குற்றச்சாட்டானது பிலாத்துவின் கணிப்பில் ஒன்றிற்கும் உதவாததாய் காணப்படும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருந்ததினால் இயேசுவை அநீதியான விதத்தில் தேவ தூஷணம் பேசியவர் என்று குற்றம் சாட்டினதற்கு பிற்பாடு பிலாத்துவின் முன்பு 3 புதிய குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அவை பின்வருமாறு: 1. இயேசு சமாதானத்தை குலைத்து போட்ட கலகவாதி. 2. இயேசு ரோமர்களின் வரி வாங்கும் விஷயத்தில் குறுக்கிட்டவர். 3. இயேசு தம்மை ராஜா என அறிவித்ததினால் ராயனுக்கு எதிரானவர் என்பவைகளே ஆகும். அவ்வழக்கின் உண்மை நிலையை பிலாத்து உடனடியாக கிரகித்து கொண்டார். அதாவது பிரதான ஆசாரியர்கள் பொறாமையின் காரணமாக இயேசுவை ஒப்பு கொடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 17வது வசனம் அவரை குற்றம் சாட்டினார்களே ஒழிய ராயன் மற்றும் ராயனுடைய அரசாங்கத்தின் மீதான எந்த விதமான புதிதாய் உதித்த அன்பினால் இவைகளை செய்யவில்லை என்று கிரகித்து கொண்டார். குற்றஞ்சாட்டும் திரளான கூட்டத்தாரை முற்றத்திலேயே விட்டுவிட்டு பிலாத்து இயேசு நின்று கொண்டிருந்த விசாரணை அறைக்குள் சென்று, நீர் யூதருடைய ராஜாவோ என்று கேள்வி கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 33வது வசனம். கிறிஸ்தவனாகவோ அல்லது யூதனாகவோ காணப்படாமல் புறஜாதி மனுஷனாக காணப்பட்ட பிலாத்துவுக்கு காரியங்கள் முழுவதும் மிகவும் கேலிக்குத்தாக இருந்திருக்க வேண்டும். மேலும் பிலாத்துவின் கணிப்பை பொறுத்தமட்டில் உலகமெங்கும் காணப்படும் பல்வேறு தேசங்களின் கற்பனைகளுடன் கூடிய நம்பிக்கைகளுடன் மேசியாவை குறித்த யூதர்களின் சகல நம்பிக்கைகளும் நகைப்பிற்குரியதாயும் அர்த்தமற்றதாயும் காணப்பட்டது. பிலாத்து தனக்கு முன்பு நிற்பவர் குறிப்பிடத்தக்கவர், உயர்வானவர் என்று உணர்ந்து கொண்டார். இன்னுமாக இயேசுவின் பதில் அதிக தடுமாற்றத்தை உண்டு பண்ணினது. ஏனெனில் இயேசு தம்முடைய ராஜ்யம் தற்காலத்துக்கு உரியதாகவும் தற்கால ஒழுங்குகளை உடையதாகவும் இராமல் எதிர்காலத்துக்கு உரியதாகவும் இந்த சத்தியம் குறித்த சாட்சி கொடுக்கவே தாம் வந்துள்ளதாகவும் பிலாத்துவிடம் கூறினார். பிலாத்து தன்னால் புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளுக்குள் தான் ஆழமாக கடந்து செல்வதை உணர்ந்தவராக சடுதியாக சத்தியமானது என்ன என்ற கேள்வி கேட்டு சம்பாஷணையை நிறுத்தினார். பதிலை எதிர்பார்க்காதது போன்று அல்லது பதிலுக்காக காத்திராதது போன்று சத்தியமாவது என்ன என்று கூறினார். அதாவது, ஆம் ஆம் நாம் சத்தியம், நீதி, நேர்மை என்பதான வார்த்தைகள் பேசப்படுவதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் இவைகளை எங்கும் பார்க்க முடிகின்றது? இவைகளின் அர்த்தம்தான் என்ன? எது சரி, எது சரியல்ல என்று யாரால் தான் தீர்மானிக்க முடிகின்றது? நீர் நேர்மையாக இருக்கின்றீரா? அல்லது ரோமின் பிரதிநிதியாக அதிகாரத்தில் இருக்கும் நானாவது நேர்மையாக இருக்கின்றேனா? அல்லது உம்முடைய மரணத்தை கோரிக்கொண்டிருக்கும் அந்த யூதர்களாவது நேர்மையாக இருக்கின்றார்களா? எது உண்மை? இது நாம் இன்னும் தொடர்ந்து விவாதிப்பதற்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் கேள்வியாக இருக்கின்றது என சொல்வது போன்று இக்கேள்வியை கேட்டார். பிலாத்து தான் விசாரணை பண்ணின சாந்தமும் தாழ்மையும் உள்ள அம்மனிதனிடமிருந்து ரோம சாம்ராஜ்யத்திற்கு எவ்விதமான ஆபத்தும் வராது என்று தன் மனதில் தெளிவாய் புரிந்து கொண்டார்.
மேலும் இயேசு நிச்சயமாக ஆட்சிக்கு எதிராக குழப்பம் பண்ணுகிறவர் அல்ல என்றும் எவ்விதத்திலும் புரட்சியாளர் இல்லை என்றும் பிலாத்து அறிந்து கொண்டார். இன்னுமாக இயேசு உலகத்திற்கு எவ்விதமான பாதிப்புகளையும் உண்டாக்குபவர் அல்ல என்றும் தாம் பரலோகத்திலிருந்து வந்தவர் என்பது பற்றியும் அவருடைய ராஜ உரிமை பற்றியதுமான இயேசுவினுடைய போதனைகள் ஒருவேளை ஆதாரமற்றவைகளாக காணப்பட்டாலும் இவருடைய இப்போதனைகள் எல்லாம் சமநிலையில் காணப்படாத மனதின் நிலையினால் உண்டானவைகளாய் இருந்தாலும் இயேசு எவ்விதத்திலும் ரோமிற்கு தொல்லை கொடுப்பவர் அல்ல என்றும் பிலாத்து உணர்ந்து கொண்டார். ஆகவே இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்ற வார்த்தைகளை கூறினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனம். பிலாத்துவின் தீர்மானமே அவருடைய நாட்கள் முதல் இன்று வரையிலும் உலகத்தில் பல்வேறு மத வேறுபாடுகளுடன் காணப்படும் கனமுடைய மற்றும் நியாயமான மனதையுடைய சகல நபர்களுடைய தீர்மானமாகவும் காணப்படுகின்றது. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குற்றங்கள் அனைத்தும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டு திரியும் பெயரளவிலான அவருடைய பின்னடியார்களுக்கு எதிராகவே காணப்படுகின்றது. அதாவது கர்த்தருடைய பின்னடியார்கள் என தங்களை அறிவித்தும் அவரை பின்பற்றாமலும் அவருடைய போதனைகளுக்கு எதிராக பல வழிகளுக்குள் கடந்து போனவர்களுக்கு எதிராகவே காணப்படுகின்றது. இத்தகையவர்கள் கர்த்தருடைய புனிதமான நாமத்திற்கு கனவீனத்தையே கொண்டு வந்துள்ளனர். ஆனால் பிலாத்துவுடன் சேர்ந்து இன்றைய உலகமும் இயேசுவை குறித்து இந்த மனுஷனிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நாங்கள் காணவில்லை என்று அறிவிக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வாக்கியங்களில் பலவற்றை மேற்கோள் காட்டிட உலகம் விரும்புகின்றது. இன்னுமாக கர்த்தர் கூறின நீதியின் கோட்பாடுகள் அருமையானவைகள் என அறிவித்துள்ள அநேகர் அவருடைய கோட்பாடுகளின்படி வழிநடத்தப்பட விருப்பமற்றவர்களாய் இருந்தாலும் அவர் கூறின நீதியின் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஓர் அரசாங்கம் கட்டி எழுப்பப்பட விருப்பமுள்ளவர்களாக காணப்படுகின்றனர். பிலாத்துவின் தீர்மானத்தினால் யூத மத தலைவர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். ஆகவே குற்றச்சாட்டுகளை குறித்து விவாதிக்க ஆரம்பித்து இயேசுவின் போதனைகள் ஜனங்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தும் விதத்தில் காணப்பட்டது என்றும் அவருடைய போதனைகள் கலிலேயாவில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இப்பொழுதோ இயேசு எருசலேமுக்கும் கூட வந்துவிட்டார் என்றும் உள்ள காரியங்களை நிரூபிக்க முயற்சி செய்தனர். உண்மைதான், மத சம்பந்தமான காரியங்களில் கர்த்தருடைய போதனைகள் புரட்சிகரமானவைகள்தான். ஆனால் இயேசு அரசியல் ரீதியிலான கலவரத்தை வளர்த்தக்கூடியவர் என பிலாத்து புரிந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் முன்வைத்த அரசியல் புரட்சி தொடர்பான குற்றச்சாட்டானது தவறாகும். மேலும் இது கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களும் கவனிக்க வேண்டிய நல்ல கருத்தாகும். அதாவது நாமும் நமது கர்த்தரை போன்று உண்மையாய் தொழுது கொள்ளுதல், கர்த்தருக்கு இருதயபூர்வமான கீழ்ப்படிதல் முதலிய விஷயங்கள் தொடர்பாக தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தும் பொறுப்பை பெற்றிருக்கின்றோம். ஆனால் நமக்கும் நமது கர்த்தர் போன்று அரசியல் புரட்சிகள் தொடர்பான விஷயங்களுடன் எவ்விதமான தொடர்பும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்குரிய நாளிலும் வழியிலும் வரும் என நாம் அறிவோம். ஆனால் அவர் எப்படி மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் காணப்பட்டாரோ அதுபோலவே நாமும் அவ்வாயுதங்கள் கொண்டு யுத்தம் பண்ணுகிறதில்லை. மேலும் அவர் செய்தது போன்று நாமும் தேவன் தமக்குரிய வேளையிலும் விதத்திலும் ஸ்தாபிக்கப் போகின்ற ராஜ்யத்திற்காக காத்திருக்க வேண்டும். அதாவது புறஜாதிகளின் காலங்கள் நிறைவடைவதற்கு நாம் காத்திருக்கின்றோம். நிறைவடையும் போது தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தபடி மற்றும் ஏற்பாடு பண்ணியிருந்தபடி இவ்வுலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடம் விட்டு கொடுக்கும். மேலும் தேவனுடைய ராஜ்யமானது இவ்வுலகத்தின் ராஜ்யங்களை ஒதுக்கி தள்ளிவிடும். மேலும் இந்த ராஜ்யத்தில்தான் நாம் கர்த்தருடைய கிருபையினால் பங்கடைவோம் என நாம் விசுவாசிக்கின்றோம். கலிலேயா என்ற வார்த்தையை கேட்டபோது இயேசுவுக்கு அநீதி செய்யாமலும் அல்லது யூதர்களுடைய அதிகாரிகளின் பகையை தேவையின்றி எழுப்பி விடாமலும் இருப்பதற்கு ஏதுவாக தனது சிக்கலிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான யோசனை பிலாத்துவின் மனதில் தோன்றியது. ஆகவே
இவ்வழக்கை அப்போது எருசலேமுக்கு வந்திருந்த ஏரோதிடம் ஒப்படைத்து விடுவதன் மூலம் பிரச்சனை ஓய்ந்துவிடும் என்று அவர் எண்ணினார். இந்த ஏரோதுதான் யோவான் ஸ்நானகனை சிறைச்சேதம் பண்ணினவர் ஆவார். மேலும் இயேசுவின் பிறப்பின் போது குழந்தைகளை கொன்று போட்ட ஏரோதின் குமாரனாகவும் இந்த ஏரோது காணப்பட்டார். மேலும் இந்த ஏரோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது இயேசு அநேகமாக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த யோவான் ஸ்நானகனாக இருக்கக்கூடும் என்று யூகம் பண்ணினவராகவும் காணப்பட்டார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகுநாளை ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:8 ஏரோது இயேசுவிடம் அநேகம் கேள்விகள் கேட்டபோதும் எவ்விதமான பதிலையும் பெற்றுக்கொள்ளவில்லை. நமது கர்த்தர் அங்கு தம்மை பாதுகாப்பதற்காகவோ தம்முடைய வாதத்தை முன்வைப்பதற்கோ நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளவோ முயலாமல் முற்றிலும் மாறாகவே காணப்பட்டார். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவரிடத்தில் நிலவின அமைதியானது ஞானமுள்ளதும் மகா மேன்மையுள்ளதுமான ஒரு முறையாகும். கைத்திறனால் வித்தை காட்டுபவர் போல் இயேசு செய்து தன்னை மகிழ்ச்சி அடைய பண்ணுவார், அதாவது தனக்கு வேடிக்கை காட்டுவார் என ஏரோது எதிர்பார்த்தார். ஆனால் ராஜாவாகிய தனது கேள்விகளும் ஆர்வமும் இயேசுவினால் புறக்கணிக்கப்பட்ட போது அவருக்கு ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனினும் ஏரோதும் அவருடைய அரசபையாரும் கொஞ்சம் வேடிக்கை காணத்தக்கதாக இயேசுவின் ராஜரிகம் சம்பந்தமான கொள்கைகளை ஏளனம் செய்வதற்கும் அவரை கிண்டலாக வணங்குவதற்கும் அவரை அவமானப்படுத்துவதற்குமான வாய்ப்பு ஏரோதின் போர்ச்செவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏரோது இயேசுவை நியாயம் விசாரிக்கும்படிக்கு அவரை பிலாத்துவிடமே திருப்பி அனுப்பினார். நியாயம் வழங்க வேண்டுமென கூக்குரல் இட்டு கொண்டும் இயேசுவின் மரணத்திற்கு ரோம சட்டப்படி அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கும் கீழ்த்தர மக்கள் கும்பலும் யூதர்களின் பிரதானமானவர்களும் மீண்டுமாக பிலாத்துவின் அரண்மனை முற்றத்திற்கு வந்து நிரம்பினார்கள். பிலாத்துவோ வெளியே வந்து இயேசுவினிடத்தில் எந்த குற்றத்தையும் தன்னால் காண முடியவில்லை என்று அறிவித்தார். இன்னுமாக இயேசுவுக்கு எதிரான கூக்குரல் மற்றும் கலகத்தின் நிமித்தமாக இயேசுவை வாரினால் அடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கின்றார் என்றும் இப்படியாக தான் இவ்வழக்கை முடிவிற்கு கொண்டு வருகின்றார் என்றும் பிலாத்து அறிவித்தார். இயேசுவை வாரினால் அடிப்பது என்பது பிலாத்துவின் சார்பில் இரக்கம் பாராட்டுவதாக இருந்தது. மேலும் இப்படி இயேசுவை அடிப்பதன் மூலம் குற்றம் சுமத்துபவர்களின் இரத்தப்பழி வாங்கும் கூச்சலை திருப்தி செய்துவிடலாம் என பிலாத்து எதிர்பார்த்தார். ஆனால் இம்முயற்சியானது பயனற்றதாகிவிட்டது. மேலும் இம்முயற்சியானது நமது கர்த்தருடைய பாடுகளை கூட்டுவதாக மாத்திரமே காணப்பட்டது. அவரை சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூட்டம் அதிகமாய் கூக்குரலிட்டார்கள். பிலாத்து தப்பித்து கொள்வதற்கென அடுத்து கையாண்ட விதமானது வருடந்தோறும் இக்காலகட்டத்தில் கைதிகளில் ஒருவனை அவர்களுக்காக விடுவிப்பது வழக்கமாயிருந்தபடியால் இம்முறையில் இயேசுவை விடுவித்து அவர்களை 2 விதத்தில் திருப்தி செய்யப்போவதாக பிலாத்து அறிவித்தார். 2 விதம் என்னவெனில், 1, முதலாவதாக இயேசுவை குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ள கருதுவதாகும். இரண்டாவதாக குற்றவாளியாக அவரை வருடந்தோறும் கடைபிடிக்கும் வழக்கத்தின்படி விடுதலை செய்து விடுவதாகும். ஆனால் பக்தி உள்ளவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக்கொண்ட அவர்களுடைய இருதயத்தில் கொலை பாதகமே இருந்தது. அவர்களுடைய இருதயங்களில் காணப்பட்ட சுயநலத்தின் நிமித்தம் அவர்கள் இரக்கத்திற்கும் நீதிக்கும் குருடர்களாயிருந்தார்கள். காரணம், இயேசுவும் அவருடைய போதனைகளும் ஜனங்கள் மத்தியில் அவர்களுடைய மதிப்பையும் அவர்களுடைய போதனைகளின் மதிப்பையும் குறைத்து போட்டதின் அடிப்படையிலேயே இயேசுவுக்கு எதிரான பகைமை அவர்களிடத்தில் உண்டாயிற்று.
இதுவரையிலும் செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் அஸ்திபாரமாக சுயநலம் காணப்படுகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சுதந்திரித்து கொண்டதன் காரணமாக நம்மிடத்தில் காணப்பட்டு இரகசியமாக வளர்கின்ற இப்பாவத்திற்கு எதிராக விசேஷமாக கர்த்தருடைய ஜனங்கள் என நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோமாக. இந்த பாவமானது அழிக்கப்பட வேண்டும், வேருடன் ஒழிக்கப்பட வேண்டும். மேலும் நம்முடைய இருதயங்களையும் ஜீவியங்களையும் ஆளும் சக்தியாக இப்பாவத்திற்கு பதிலாக அன்பு நிலைநாட்டப்பட வேண்டும். அதாவது தீங்கு நினையாத, மேன்மை பாராட்டாத, மற்றவர்களின் நலனையும் தியாகம் செய்து ஆதாயம் தேடிக்கொள்ளாத அன்பை நிலைநாட்ட வேண்டும். மேலும் இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆசாரியர்களும் வேண்டுமென்றே அறிந்து கொண்டே துணிகரத்துடன் தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்தார்கள் என நாம் எண்ணியும் விடக்கூடாது. அவர்களுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது. மாறாக அப்போஸ்தலர் கூறுகிற பிரகாரம் அறியாமையினாலே செய்தார்கள் என பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 17வது வசனம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் இதனை நாம் மன்னிக்க முடியாத அறியாமை அல்லது கொஞ்சம் மன்னிக்க முடிகின்ற அறியாமை என்றும் சொல்லலாம். ஏனெனில் இந்த அறியாமை தவறான அபிப்பிராயம் காரணமாக உண்டானதாகும். தவறான அபிப்பிராயம் கொள்ளும் இத்தன்மையானது சுயநலத்தின் விளைவுகளாக கனிகளாக காணப்படுகின்றது. முயற்சிகளும் காரியங்களும் பயனற்றதாய் போகின்றன என உணர்ந்த ஆசாரியர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாவிதமான அழுத்தத்தை பிலாத்துவின் மேல் போட வேண்டியிருந்தது. ஆகவேதான் பிலாத்து ஒருவேளை இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கவில்லை எனில் பிலாத்து ரோம அதிகாரத்திற்கு எதிராய் உள்ள துரோகிக்கு நண்பனாக உள்ளார் என்றும், பிலாத்து சக்கரவர்த்திக்கு சத்துருவாகி விட்டார் என்றும் ரோமில் உள்ள ராயனிடத்திற்கு சென்று பிலாத்துவை குறித்து புகார் செய்வோம் என தெரிவித்தார்கள். இது மிகவும் அபாயகரமான வாதமாகும். இதனை பிலாத்து உணர்ந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டானது யூதர்களின் பிரதானமான அதிகாரிகளால் கையெழுத்திட்டு ரோமுக்கு அனுப்பப்படுமாயின் அக்குற்ற பத்திரத்துக்கு நிச்சயமாக மதிப்பு கவனம் கொடுக்கப்படும் என்றும், ரோமின் அதிகாரிகள் ஏன் யூதர்களின் பிரதான அதிகாரிகளை எதிர்த்தும் புரட்சியை கிளப்ப அனுமதித்தும் ஒரு ஏழையான சாதாரணமான மனுஷனின் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என யோசிப்பார்கள் என்றும் பிலாத்து உணர்ந்து கொண்டார். ஆகவே யூதர்கள் போக்கிலேயே விட்டு கொடுத்து விடுவதுதான் நியாயமான மற்றும் சரியான ஒரே வழியாக இருக்கும் என பிலாத்து தீர்மானித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அவர்கள் தன்னை கட்டாயப்படுத்தி செய்விக்க கூறும் இந்த மரண தீர்ப்புக்கான கட்டளையில் தனக்கு ஒப்புதல் இல்லை என்பதை அடையாளமாக காட்டும் விதத்தில் அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக பிலாத்து தனது கரங்களை கழுவினார். இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள் முடிய. பிலாத்து ஒரு யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ இராமல் புறஜாதி மனுஷனாக இருக்கிறபடியினால் மற்றவர்களைப் போன்று இவரை நாம் குற்றம் சாட்ட முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆயினும் பிலாத்து நீதியை விரும்பி அதனை வழங்க முயற்சித்து நாடின மனுஷனாவான் என நாம் பாராட்டவே வேண்டும். மேலும் எவ்விதமான அரசியல் செல்வாக்குகள் இல்லாத நபரை உடனடியாக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து மத அதிகாரிகளின் புகழ்ச்சியையும் தயவையும் பெற்றுக்கொள்வது சுலபமாக இருந்த போதிலும் பிலாத்து எதிரிடையான அலை போன்ற செல்வாக்குகளை எதிர்ப்பதற்கான சகல முயற்சிகளையும் எடுத்த பிற்பாடே அநீதிக்கு இயேசுவை பிலாத்து ஒப்பு கொடுத்த மனுஷனே ஆவான் என்று நாம் அவரை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அப்போஸ்தலர்கள் பிலாத்துவையோ அல்லது அரசியல் அதிகாரிகளையோ குறிப்பிடாமல் யூதர்களையும் அவர்களுடைய தலைவர்களையுமே இச்சம்பவங்களுக்கான பொறுப்பாளிகள் என்று தெரிவிப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 23வது வசனம். மேலும் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இவனுடைய இரத்தப்பழி வரட்டும் என்று யூதர்கள் வேண்டிக் கொண்ட ஜெபம்
தேவனால் கேட்கப்பட்ட காரியமானது கடந்த 18 நூற்றாண்டுகளாக வரலாற்றில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கையில் தேவனும் இச்சம்பவங்களுக்கு யூதர்களையே பொறுப்பாளிகளாக கருதினார் என்பது உறுதியாகின்றது. இந்த குற்றம் செய்த நபர்களுக்கு எதிரான தெய்வீக கோபத்தின் நிமித்தமாக இவர்கள் நித்திய காலமாக பிசாசுகளால் சித்திரவதை படுத்தப்படுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தைகள் எங்குமே குறிப்பிடாததற்கு தேவனுக்கு நன்றி. மாறாக அப்போஸ்தலர் தெரிவிக்கின்ற பிரகாரமாக இந்த தேசம் மற்றும் ஜனங்கள் மீது வந்த உச்சகட்ட உபத்திரவங்கள், பிரச்சனைகளே இவர்கள் மீது விளங்கின தேவனுடைய கோபமாய் காணப்படுகின்றது. 1 தெசலோனிக்கே 2:16 சீக்கிரத்தில் இந்த கோபம் மாற்றப்பட போகின்றது. மேலும் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்ற வசனங்களின் காரியங்கள் ஆரம்பிக்கும் காலமும் வந்துவிட்டது. ஏசாயா 40:1 மற்றும் 2 இயேசு இப்பொழுது சிலுவையில் அறைவதற்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு பிலாத்துவின் சேவகர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவர்களோ இரக்கமற்ற விதத்திலும் கொடூரமாகவும் நடந்து கொண்டு போதகரின் துன்பமான சூழ்நிலைகளில் புகுந்து விளையாடினார்கள். அவருக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பித்து முள்ளினால் உண்டு பண்ணின கிரீடத்தை சிரசில் வைத்து அவர் உண்மையில் யார் என்றோ, அவர் எப்படி பரிசுத்தமான சியோன் மலையில் ராஜாவாக வீற்றிருக்கப் போகின்றார் என்றோ, எப்படி அவருடைய செங்கோலுக்கு முன்பாக சகல முழங்கால்களும் மண்டியிடும் என்றோ, எப்படி எல்லா நாவும் அவரை அறிக்கை பண்ணும் என்றோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நினைத்து பார்க்காமல் அவர் தம்மை ராஜா என்று கூறின காரியத்தின் நிமித்தம் அவரை இகழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் இயேசுவுக்கு செய்தவர்கள் ஒரு நாளில் விழிக்கும்போது, அதாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதை காணும்போது, மேசியா தமது சத்துருக்களுக்கும் கூட இரக்கம் காட்டுகின்றார் என்றும் தங்களுக்கும் பூமியின் குடிகள் அனைவருக்கும் தேவனையும் அவரது நீதி எதிர்பார்க்கும் காரியங்கள் குறித்த அறிவிற்குள் வருவதற்கும் ஒருவேளை கீழ்ப்படிதல் காட்டினால் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பையும் அருளும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கான வழியை அவருடைய மரணமானது திறந்து விட்டது என்றும் உணரும்போதும் ஆச்சரியமடைவார்கள். இதற்கிடையில்தான் பிலாத்துவின் மனைவி இயேசுவை குறித்து தான் கண்ட சொப்பனம் பற்றியும் அவரை மரண தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பதில் தலையிட வேண்டாம் என்ற புத்திமதியையும் கூற ஆள் அனுப்பினாள். ஆகவே பிலாத்து மீண்டும் கடைசி முயற்சி எடுக்கும் விதத்தில் ராஜாவென ஏளனம் செய்யப்பட்டு இரத்தாம்பர சிவப்பு வஸ்திரம் தரிப்பித்து முள்கிரீடம் சூட்டப்பட்டுள்ள இயேசுவை வெளியே கொண்டு வந்து, இதோ இந்த மனுஷன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தினார். அதாவது பிலாத்து பின்வரும் காரியங்களை சொல்வது போன்று அவரின் இந்த வார்த்தைகளும் செயல்பாடுகளும் காணப்பட்டது. அது என்னவெனில், உங்கள் இனத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திலேயே சிறந்தவராகவும் உயர்ந்த பண்புடையராகவும் காணப்படும் இந்த குற்றமற்ற மனிதனை கொன்று போடும்படியாகவோ யூதர்களாகிய நீங்கள் நாடுகின்றீர்கள்? கடைசியாக ஒருமுறை மனிதனை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கையில் உங்கள் இருதயமும் மனமும் உருகாதோ? உங்கள் மதத்தின் விஷயங்களையும் சொல்லப்போனால் அனைத்து மதங்களின் விஷயங்களையும் அறியாத ரோமானியனாகிய நானே இம்மனுஷன் மேல் பரிதாபமும் இரக்கமும் நியாயம் வழங்க வேண்டுமென எண்ணுகின்ற போது, பூமியிலேயே மிகுந்த மத நம்பிக்கை கொண்ட ஜனங்கள் என்று கூறிக்கொள்ளும் நீங்கள் இவ்வளவு இரக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடுமோ? இதோ இந்த இம்மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டுமென இன்னமும் நீங்கள் வற்புறுத்துவீர்களோ? உடனே ஆசாரியர்கள் இயேசு ரோம பேரரசுக்கு சத்துருவாக இருப்பதின் நிமித்தம் மாத்திரம் சாக வேண்டுமென தாங்கள் கூறாமல், இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று போதித்து யூதர்களால் தேவ தூஷணம் பேசினவர் என்று குற்றம் சாட்டப்பட்டபடியாலும் இப்படிப்பட்டவரை அழிக்க வேண்டுமென தேவன் நியாயப்பிரமாணத்தில் கட்டளை இட்டுள்ளபடியாலும்
இயேசு சாக வேண்டுமென கூக்குரலிட்டார்கள். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறியிருக்கின்ற விஷயத்தை பிலாத்து கேட்ட மாத்திரத்தில் மிகவும் பயந்து இயேசுவோடு மீண்டும் ஒரு உரையாடல் செய்வதற்கு முயன்றார். ஆனால் இயேசுவின் பதிலோ, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாதது வரையிலும் உமக்கு என் மீது அதிகாரம் இல்லை என்பதாய் இருந்தது. பிலாத்துவினால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாம் மரிக்க வேண்டும் என்பது தெய்வீக ஏற்பாடு என இயேசு தாமே அறிவித்து ஒப்புக்கொண்டார். பிலாத்து மரண தீர்ப்புக்கு கையெழுத்திட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4 முதல் 11 வசனங்கள் முடிய. நமது கர்த்தர் தமக்கு சம்பவிக்கும் யாவும் பிதாவின் அனுமதியினால் ஆனது என்று கூறின வார்த்தைகளில் இருந்து நமக்கு ஒரு படிப்பினை உள்ளது. அவருடைய சரீர அங்கங்களாகிய நாமும் தெய்வீக கண்காணிப்பின் கீழ் காணப்படுகிறதினால் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கையில் நம்முடைய ஜீவியத்தின் சகல விஷயங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தப்படும் என்ற நிச்சயம் நமக்கு அருளப்பட்டுள்ளது. இதுவே இவ்வாழ்க்கையில் பல்வேறு சோதனைக்கிடமான சந்தர்ப்பங்களில் நம்முடைய நம்பிக்கைக்கான அடித்தளமாக இருக்கின்றது. இதுவே சகல புத்திக்கும் எட்டாத சமாதானத்தை நம்முடைய இருதயங்களை ஆளும்படிக்கு அருளுகின்றது. மேலும் இதுவே நாம் நம்முடைய சுயத்தை தாழ்த்தி தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கவும் உதவுகின்றது. மேலும் இதுவே உபத்திரவங்களானது தெய்வீக வழி நடத்துதலின் கீழ் சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் அவைகள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்குள் உண்டாக்கும் என்ற அறிவின் நிமித்தம் உபத்திரவங்களில் நாம் சந்தோஷம் கொள்ளவும் உதவுகின்றது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.